இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்கள்லாம் அவர்கள் கொள்முதல் பண்ணுறாங்க. 2021-23 வரை கிட்டத்தட்ட 26,300 டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணுறாங்க. வெவ்வேறு கெப்பாசிட்டியில் கொள்முதல் பண்ணுறாங்க. அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் செய்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் விட்டு 2.5 லட்சம் ரூபா. இப்போ இதே மாதிரி 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தீங்கன்னா 7,80,000 தான் மிச்ச மாநிலங்கள் வாங்குறாங்க. நம்ம வந்து 12.5 லட்சத்துக்கு வாங்குறோம். நம்ம ஒரு 1000 கோடி ரூபா வாங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்லேயே 400 கோடி ரூபா ஊழல் பண்ணுறாங்க. 40% ஊழல் பண்ணுறாங்க. மின்சார வாரியத்தில் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஊழல்கள் நடந்திருக்கும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இன்னைக்கு கடன்கள் நிறைய லட்சக்கணக்கான கோடி கடன்கள் இருக்கக்கூடிய ஒரு துறை. ஆனால் அந்த துறை நீங்க உண்மையிலேயே செழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு துறை. 60,000 கோடி ரூபாயாக இருந்த வருமானம் இன்னைக்கு 1 லட்சம் கோடி. எப்படி நம்ம கரண்ட் பில்லை ஏத்திட்டாங்க, ஏத்தி 1 லட்சம் கோடி போயாச்சு. ஆனால் அதற்கேற்ற ஏற்றார் போல செலவினங்களையும் ஏத்தி வச்சிருக்கிறாங்க. செலவினங்கள் வெறும் 50,000 கோடி இருந்தது 75,000 கோடி பவர் வாங்குறதுக்கு ஏத்தி வச்சிருக்காங்க. எப்படி ஏறிச்சு? இதுதான் எங்க கேள்வி. வேற வரையும் அக்யூஸ்டு கேஸ்ல இன்னைக்கு சிபிஐக்கு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்கன்னா டெண்டர் அத்தாரிட்டி தான் அக்யூஸ்டு. நீங்க டிவிஎஸ்சி எப்படி அக்யூஸ்கிட்டே கொண்டு போய் நீங்க எவிடன்ஸ் கொடுப்பீங்க? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிலேருந்து ஆரம்பிச்சு அப்போதைய சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் அந்த ராஜேஷ் லக்கானிலேருந்து காசி இந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக இருக்கிறது, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் துறையில் இருந்தால் கூட சீஃப் இன்ஜினியர், சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர், இவர்கள் அனைவரும் இந்த விசாரணை வளையத்தில் வருவாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் திருடும் போது இந்த அச்சம் தான் ஏற்படுது. இவ்வளவு எளிதா ஒரு ஆர்டிஸ்டே திருட்டு போக முடியாது. அந்த ஆர்டிஸ்ட்குள்ள என்ன இருக்கும்? இப்படி ஆர்டிஸ்டே எளிதாக அவங்களால திருட முடியுது. அந்த இடத்துல சிசிடிவியே வேலை செய்யலைன்னா அங்கே எந்த ஆவணம் வேணாலும் எப்படி வேணாலும் காணாமல் போகலாம். சிபிஐ இந்த மாதிரி விசாரணையை துவங்கக்கூடிய ஒரு நேரத்தில், புதிய அரசாங்கம் வந்திருக்கிற நேரத்தில் இப்படி ஆர்டிஸ்ட் காணாமல் போகுதுன்னா இதன் பின் யார் இருக்கிறாங்க? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரப்போர் ஜெயராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார், முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒரு வழக்குக்கு திமுக அரசாங்கத்தில் அது எல்லாமே ஒரு வாஷிங் மிஷின் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. என்ன விஷயம் சார் ஆக்சுவலாக? இது வந்து 2015-16 காலகட்டத்தில் வைத்தியலிங்கம் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டம். அப்போ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் அந்த 2011-16 வீட்டு வசதித்துறை அமைச்சர். அப்போ 2013 இந்த பெருங்களத்தூர் பக்கம் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பெருசாக ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸுடைய அபார்ட்மெண்ட் பில்டிங் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்கான பிளான் அப்ரூவலுக்கு வந்து கிட்டத்தட்ட 1300-1400 அபார்ட்மெண்ட்டுக்கான பில்டிங் அது. அதுக்கான பிளான் அப்ரூவலுக்கு அவங்க வந்து சிஎம்டிஏக்கு போடுறாங்க. போடும் பொழுது அமைச்சர் வைத்தியலிங்கம் இதற்கு வந்து கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டு வாங்குகிறார். 28 கோடி அந்த திட்ட அனுமதிக்கு. ஸோ இது எப்படி வாங்குறாருன்னா, ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸோடைய கம்பெனி பாரத் கோல் கெமிக்கல்ஸ் லிமிடெட்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் வந்து வைத்தியலிங்கத்துடைய மகனுடைய நிறுவனம் முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி இருக்கு. அது ஜீரோ ரெவன்யூ, ஒன்றும் ரியல் எஸ்டேட்டே பண்ணல, ஜீரோ ரெவன்யூ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஒண்ணுமே ரெவன்யூவே இல்லாத ஒரு கம்பெனிக்கு 27.9 கோடியை அன்செக்யூர்ட் லோன் என்ற பேர்ல, எதுவும் உங்களுக்கு நீங்க செக்யூரிட்டியே இல்லாம நீங்க கடன் கேட்டீங்கன்னா பேங்க்ல எவ்வளவு தருவாங்க? உங்களுக்கு 27.9 கோடி கொடுப்பாங்களா? இல்லை உங்களை வேற யார்கிட்டயாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கொடுப்பாங்களா? அப்போ ஒண்ணுமே ரெவன்யூவே இல்லாத ஒரு கம்பெனிக்கு 27.9 கோடி அந்த பாரத் கோல் கெமிக்கல்ஸ் லிமிடெட் ஜப்தி பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸோட அந்த கம்பெனியை. ஆனா அந்த கம்பெனிலேருந்து 27.9 கோடி ரூபாயை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அது அன்செக்யூர்ட் லோனாவே அப்படியே வச்சுட்டு அந்த பணத்திலேருந்து இவங்க திருச்சியில ஏக்கர் கணக்குல லேண்டு வாங்குறாங்க 18 கோடிக்கு. எப்படியெல்லாம் லேண்டு வாங்கியிருக்கிறாங்க, என்ன வாங்கியிருக்கிறாங்க, இந்த எல்லா டிரான்சாக்ஷன் ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துடுறோம். எல்லாத்தையும் எடுத்து நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகாராக கொடுக்குறோம். 2022 கொடுக்குறோம். 2022 மே மாதம் கொடுக்குறோம். 2002 ஜூலை மாதம் திமுக அரசுல வந்து அனுமதியும் கொடுத்துட்றாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு அனுமதியும் கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ப்ரெஷர் வருது. ஐ திங்க் ஓபிஎஸ் பக்கம் சாயிறாங்க வைத்தியலிங்கம். அதில் என்ன ஆகுதுன்னா, சில ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறதுனால அனுமதி கொடுத்தும் கூட இப்போ
லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுமதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக எஃப்ஐஆர் போட்டாகணும். அரசு அனுமதி வந்துருச்சு, எஃப்ஐஆருக்கு கேட்குறாங்க, அரசு அனுமதி வந்துருச்சு, வந்த உடனே எஃப்ஐஆர் போடணும். 1 நாள் போடலாம், 2 நாள் டிலே பண்ணலாம், 1 வாரம் டிலே பண்ணலாம். ஆனால் ஓரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எஃப்ஐஆர் போடாதீங்க. அனுமதியை கொடுத்துட்டாங்க, ரிட்டனாக கொடுத்துட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ் தரப்புல இருக்கும்போது அப்ப திமுக கூட கிடையாது. ஓரலா அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ப்ரெஷர், போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் போடாமலே வச்சிருக்கிறாங்க. 2022லேருந்து 24 வரை. 2024ல் நம்ம வந்து இப்படி நீங்க வைத்தியலிங்கம் இதுல எஃப்ஐஆர் போடுறதுக்கு அனுமதி வந்து நீங்க போடாம இருக்கிறீங்க, தூங்குற லஞ்ச ஒழிப்புத்துறையை நாங்க எழுப்புறோம்னு சொல்லி ப்ரூ காப்பி எல்லாம் போட்டு அமிச்சோம். வேக்கப் டிவிஎஸ்சி ஒரு கேம்பெயின் பண்ணோம். நம்ம ப்ரூ காப்பி எல்லாம் போட்டு அமிச்சு அப்புறம் தான் செப்டம்பர் 2024ல் அது மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. நிர்பந்தம். செப்டம்பர் 2024ல் வேற வழி இல்லாமல் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டும் கூட இவங்க சர்ச்சுக்கு போல எதுவுமே பண்ணல, ரைடு எதுவுமே பண்ணல. பண்ணாம அப்படியே நிக்கிறாங்க. இடி ஆனா புந்து இடி போய் ரைடு பண்ணிடுறாங்க. பண்ணி அவங்க 100 கோடி ரூபா சொத்தை முடக்கிடுறாங்க. முடக்கி அவங்க வந்து ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு 2025ல் அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி நாங்க இவ்வளவு ஆதாரங்கள் எடுத்திருக்கிறோம், நீங்க உங்க குற்றப்பத்திரிகைக்கு இந்த ஆதாரங்கள்லாம் வச்சுக்கோங்கன்னு அவங்க அவங்களோட ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ண ஆதாரங்களையும் அனுப்பிடுறாங்க. நம்ம கலெக்ட் பண்ண ஆதாரங்கள் தவிர இப்போ அந்த ஆதாரங்களும் இருக்கு. ஆனா இவங்க வந்து ஜனவரி 2026ல் வைத்தியலிங்கம் திமுகவில் வந்து ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண உடனே பிப்ரவரி 2026ல் நீதிமன்றத்தில் போய் இந்த எஃப்ஐஆரை நாங்கள் ரத்து பண்றோம்னு போய் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அரசாங்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை. இப்போ இதுதான் வாஷிங் மிஷின். நீங்க வந்து அப்போ வைத்தியலிங்கம் மேல இருந்த எஃப்ஐஆர் என்ன எதுக்கு பயன்படுத்திருக்கிறீங்கன்னா, அவரை கட்சிக்கு வர வச்சு எஃப்ஐஆர் ரத்து பண்றோம்னு சொல்லி, இதுவே ஸ்டாலின் அவர்கள் செய்த மோசடி. அவர் ஒரு 28 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி திட்ட அனுமதி கொடுத்தாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் வைத்தியலிங்கத்தை வாங்கிட்டு அவர் வழக்கிறது. அப்போ இது வந்து நமக்கு நேற்றைய தினம் தான் தெரிய வருது இந்த விஷயம். இந்த மாதிரி மூட்னது நான் தான் புகார்தாரர். ஆனா எனக்கு எந்த தகவலுமே சொல்லல. இப்போ மீடியால வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு வந்து இன்னைக்கு மீடியால வந்திருக்கு, இன்னைக்கு காலையில மீடியால வந்திருக்கு. இன்னைக்கு காலையில மீடியா வந்தப்போ அந்த மீடியால வந்த பர்சன் வந்து எனக்கு கால் பண்ணி என்னோட கொட்டேஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா, உங்களோட கோட் என்னன்னு கேட்கும்போது தான் நமக்கு தெரியுது, ஓ இப்படி ஒன்று இது மாதிரி மூட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனடியாக நாங்கள் இப்போ இதில், ஏன்னா இதில் நான் புகார்தாரா எனக்கு வந்து அவங்க தெரிவிக்கணும், கேஸ் முடிச்சுங்கிறத தெரிவிக்கணும். ஏன்னா எனக்கு லீகல் ரைட் இருக்கு நான் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு, இதை பண்ணக்கூடாது நீங்கள் மூடக்கூடாதுன்னு கோர்ட்டில் சொல்கிறதுக்கு. அப்படி இல்லாமலேயே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ புதிய அரசாங்கத்தில் ஜூன் 4ஆம் தேதி போய் ஜூன் 4ஆம் தேதி அந்த வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கில் போய் புகார்தாரர்னு யாரை காமிப்பாங்கன்னா, இவங்க வந்து எஃப்ஐஆரில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனன்ட் நேம்ல அந்த டிவிஎஸ்சியோடைய டிஎஸ்பி பெரிய போட்டுக்குவாங்க. எதுக்காக போடுறாங்கன்னா, இப்படிதான் இந்த டீலிங்லாம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களையே கொண்டு போய் புகார்தாரரை கூண்டில் நிப்பாட்டி வச்சு உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்காப்பா இதை க்ளோஸ் பண்றதுக்குன்னு கேட்பாங்க புகார்தாரர்கிட்ட. புகார்தாரர் இல்லைன்னு சொல்லுவார். யார் புகார்தாரரு? லஞ்ச ஒழிப்புத்துறையே. யாரு வந்து விசாரணை நடத்தினது? லஞ்ச ஒழிப்புத்துறையே. இது மாதிரி ஒரு அபத்தம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? யார் புகார்தாரர்? உண்மையிலேயே நான் தான் புகார்தாரர். அப்ப நீங்க என்னதான் கூப்பிட்டு உனக்கு ஆட்சேபனை இருக்கா இல்லையாங்கிறது கேட்கணும். ஆனா இவங்க வந்து அந்த எஃப்ஐஆர்ல என் பேர் இருக்கு, பேஸ்ட் ஆன் என்னுடைய கம்ப்ளைண்ட்ல, எங்க கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த எஃப்ஐஆர் போடப்படுகிறது என்றே இருக்கிறது எஃப்ஐஆர்ல. அப்படி இருந்தும் கூட நமக்கு தெரியாம இப்படி ஒரு மோசடி வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ஜூன் 4ஆம் தேதி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை, நான் நினைக்கிறேன் புதிய அரசாங்கம் வந்த பிறகு கூட ஜூன் 4ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறையோட அதிகாரி கூண்டி ஏறி எனக்கு இந்த கேஸை மூடுறதுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இப்போவாது நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஆட்சேபனை இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அதான் அரசு மாறிடுச்சு இல்ல. இல்ல இன்னும் திமுகவுடைய ஆட்சி தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் நடக்குதா கேட்கிறேன்னா, ஜூன் 4ஆம் தேதி இப்போ இப்படி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதன் பிறகு இப்போ நீதிபதி ஆர்டர்ஸ்க்கு ரிசர்வ் பண்ணியிருக்கிறார். இப்போ நாங்க போய் ஃபைட் பண்ணி ஆனோம். ஜூன் 12ஆம் தேதி அதுக்குள்ள நாங்க போய் இப்போ ஃபைட் பண்ணி ஆனோம். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அந்த கேஸ் மூட்டாங்க, உங்களுக்கு தகவல் தெரிவிக்கல. அடுத்த கட்டமா இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க வந்து இப்போ உடனடியாக நீதிமன்றத்துல போய் இதே மாதிரிதான் நிலக்கரி போக்குவரத்து ஊழல் இப்படிதான் மூணாங்க திமுக அரசு. அதுலயும் நாங்க போய் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கு எங்களுக்கு முதல்ல க்ளோஷர் ரிப்போர்ட்டோட காப்பி கொடுங்க, நாங்க ஃபைல் பண்ணி எங்களுக்கு ரைட் இருக்குன்னு வாதாடி இருக்கிறோம். வாதாடி எதிர்த்தரப்பு அவங்க சைட்ல வாதாடணும், அவங்க சைட்ல வாதாடாமலே திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கிட்டே இருந்தாங்க அவங்க சைட்ல. இன்னி வரைக்கும் பெண்டிங்கா இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த வழக்குலையும் நாங்கள் கண்டிப்பாக போய் உடனடியாக எங்களுக்கு க்ளோஷர் ரிப்போர்ட்டோடைய காப்பியை கொடுங்க, எங்களுக்கு ரைட் இருக்கு, அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நாங்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும், நாங்கள் வி ஹேவ் டு ப்ரொடெஸ்ட் இந்த க்ளோஷரை அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வழக்கை மூடக்கூடாது,
என்று நாங்க வாதிடுறோம். அப்ப அது கண்டிப்பா நம்ம செய்யணும், அது கண்டிப்பா செஞ்சாகணும். இதை லீகலா ஃபைட் பண்ணாம நம்ம விட போகுது கிடையாது. சரி, இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முன்னாள் சென்னை ஆணையராக இருந்த அருண் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டிருக்கிறாங்க. சகாயம் போன்ற ஒரு நேர்மையான அதிகாரிகளாக அறியப்பட்டவர்களும் இதுக்கு மாற்று கருத்துக்களை சொல்றாங்க. இன்னும் சிலரையும் சவுக்கு சங்கர் மாதிரியான பல பேருமே சொல்றாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அருணை போட்டது சரியா? லஞ்ச ஒழிப்புக்காக தொடர்ந்து தீவிரம் செயல்படக்கூடிய நீங்க இந்த நியமனத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் இன்றைய தினம் இதற்கான ஒரு சரியா தவறா என்ற முடிவுக்கு வர தயாராக இல்லை. இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. நாங்க எப்பவுமே என்ன பார்த்துருக்கிறோம்னா, இப்போ கந்தசாமி ஐபிஎஸ் போட்ட பொழுது கடந்த திமுக ஆட்சியில முதல் ஒரு வருடத்திற்கு அவர் இருந்த காலகட்டத்தில் முதல் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு நிறைய வழக்குகள்லாம் போட்டார். அவர் பவானீஸ்வரி அவங்களாம் இருந்தபோது வழக்குகள்லாம் போடப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் தூக்கி எறிஞ்சு துரை ஐபிஎஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து ஃபேமிலிக்கு என்னெல்லாம் தேவையோ, அவங்க டிஎம்கே ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான். எல்லா வழக்கையும் மூடுன்னு இன்னைக்கு எல்லா வழக்கும் மூடப்பட்டது. மூடு விழா மட்டும்தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் 3-4 வருஷமா நடந்தது. ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, இப்போ அருண் ஐபிஎஸ் வந்திருக்கிறாரா, இன்னைக்கு நம்ம அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம அவசியம் கிடையாது. 6 மாதம் வெயிட் பண்ணலாம். 6 மாசத்துல அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? இப்போ நம்மளுடைய புகாரே பார்த்தீங்கன்னா 34 புகார் உள்ள இருக்கு, 8 தான் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. நிறைய புகார்கள் இன்னும் எஃப்ஐஆர் ஆகாம இருக்கு. இப்போ திமுக ஆட்சி காலம், அதிமுக ஆட்சி காலம், 2 ஆட்சி காலத்துல போடப்பட்ட அதானி நிலக்கரி இறக்குமதி ஊழல்கள்லேருந்து எல்லாமே இருக்கு. இதன் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம அவர்கள் சரியாக வேலை செய்கிறார்களா, ஊழல்களை எதிர்த்து அவர்கள் வழக்கு போடணும். அது வெறும் இப்போ சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் ரைட் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டு, ஓகே, பண்ணி ஆகணும். ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. பெரிய ஊழல்கள், பெரிய முதலைகள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்போ போலீஸ் அப்படின்னாலே நான் ஒரு ஜோக் உண்டு போலீஸை பொறுத்த வரைக்கும். போலீஸ் என்பது எதற்கு உருவாக்கப்பட்டது என்றால், பணக்காரங்கிட்டேருந்து 700 ரூபா திருடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போலீஸ் உருவாக்கப்பட்டது. ஆனால் பணக்காரன் 100 கோடி திருடினான்னா போலீஸ் போய் அவருக்கு சல்யூட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம நடைமுறையில பாக்குறது இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது எப்படி இருக்கணும்? 100 கோடி ரூபாய் திருடினவனையும் பிடிக்கணும். அவனை தான் முதல்ல நீங்க பிடிக்கணும். அவன் மேல எஃப்ஐஆர் போடணும். அதற்கான ஒரு பொலிட்டிக்கல் வில் இந்த அரசுக்கு இருக்கா? அதற்கான ஒரு பொலிட்டிக்கல் வில் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும். அதுக்கு நம்ம ஒரு 6 months டைம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு ரிசர்வ் பண்றதுக்கு 6 months நம்ம பார்த்துட்டு அவர் செஞ்சிருக்கிறாரா இல்லையாங்கிறத பத்தி நம்ம பேசலாம். நாம நம்மளுடைய புகார்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட மீண்டும் ஒரு முறை நம்ம கொடுக்க இருக்கிறோம். இந்த புகார்கள் மீதெல்லாம் நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்க இருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கண்டிப்பா ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக உங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து ஒவ்வொரு அரசும் மாற்றங்களும் நாங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம். அது உங்கள் மீதான சட்டையை தான் மாற்றி போடுவாங்க. இருந்தாலும் ஊழலுக்கு எதிரான உங்களுடைய சமரசமற்ற அந்த பணி தொடரட்டும். கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.